சனி பகவான் ஜென்மச்சனி என்று சொல்லப்படுகின்ற பகவானுடைய உபாதை குறைய. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, சனி பகவான் சென்மச்சனியாக இருக்கின்றார் என்று எல்லோரும் கவலைப்படுகின்றீர்கள். உண்மையிலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது பழமொழி. 30 வயது வரை 7.5 சனி, 30 முதல் 60 வயது வரை பொங்கும் சனி, 60 முதல் 90 வயது வரை மாரகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சனி பகவான் உபாதையை செய்வார். அதனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கும்பராசிக்கு ஜென்மச்சனி. அந்த ஜென்மச்சனி காலத்திலே என்னென்ன கஷ்டங்கள் வருகின்றது, அதற்கு நட்சத்திரம் என்ன? அவிட்டம் 3-4 பாதம், சதயம் 4 பாதம், பூரட்டாதி 1-2-3 பாதம், இவைகள் ஜென்மச்சனியால் பாதிக்கப்படுகின்றன. ஜென்மத்தில் சனி வந்தால் என்ன செய்வார்? சனி பகவான் வரும்பொழுது அவருடைய ஆட்சி வீடாக இருக்கின்ற காரணத்தினால் அவரால் உங்களுக்கு ஒரு சிறப்பான நன்மை கிடைக்கும். அது 30 வயது முதல் 60 வயது வரை இருப்பவர்களுக்கு மிகுந்த நன்மையை செய்யும். ஆனால் கடகராசிக்காரருக்கு அஷ்டமச்சனி என்று வருகிறது. இப்படி பார்த்து கொண்டே போனால் ஒரு குடும்பத்தில் 8 பேர் இருந்தால் 7 பேருக்கு ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, கண்டமச்சனி நடக்கும். இதை எப்படி தீர்த்து கொள்வது? நீங்கள் உண்கின்ற உணவே உங்களுக்கு சிறந்த மருந்து. ஒரு பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை ஒரு பானையில் வேக வைத்து ஒரு இலையோ பாத்திரத்திலோ தட்டி அதில் ஒரு கதலி வாழைப்பழமும் சிறிதளவு கருப்பு எள்ளும் நெய்யும் போட்டு அதை பிணைந்து அதை ஒரு உருண்டையாக செய்து அந்த உருண்டையை 9 பாகங்களாக பிரித்து வைத்து 3-3ஆக 9 பாகங்களாக பிரித்து வைத்து அதுக்கு சூட தீபம் பாத்தி காமித்து அதை சனிக்கிழமை காலை 10:30 வேளைக்கு மேல் 12 மணிக்குள் அல்லது 6 to 7:30 மணிக்குள் செய்தீர்களானால் அதன் பின்னால் பகுதியை காக்கைக்கு உணவாகவும் பகுதியை உங்கள் குடும்பத்தார் சாப்பிட்டீர்களானால் இந்த ஜென்மச்சனி என்பது பாதிப்பு என்பதே உங்களுக்கு இருக்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.